கௌரவ கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன் தோழர் அவர்களே, உங்களிடத்திலும் நாங்கள் தாழ்மையான ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த கடலை நம்பி மீனவர் குடும்பம் 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சட்டவிரோதமான செயற்பாடுகள், டைனமைட் அடித்தல் மற்றும் ஆழ்கடல் லைட்கோ சுருக்குகளை நிறுத்துவதற்கு மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய கடற்றொழில் நீரியவள திணைக்களத்தினுடைய உதவி பணிப்பாளரினுடைய கவனத்துக்கு நீங்கள் கொண்டு வந்து பூனச்சி முனை தொடக்கம் பெரிய நீலாவணை வரைக்குமான சட்டவிரோதமான சுருக்குகளை வைத்திருக்கின்றவர்கள் 47 சுருக்குகளை வைத்திருக்கின்றார்கள். இதிலும் அந்த கிராமத்தை சேர்ந்த மீனவர் சங்க தலைவர்மாரும் 2-3 சட்டவிரோதமான ஆழ்கடல் சுருக்குகளை லைட்கோஸ்களை வைத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். கௌரவ கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன் தோழர் அவர்களே, நீங்கள் இதிலே கூடிய கவனம் செலுத்தி மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய கடல் வளங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றும், அத்தோடு இது சம்பந்தமாக நீங்கள் கடற்தொழில் நீரியவள திணைக்களத்தினுடைய மட்டக்களப்பு பணிப்பாளருடன் தொடர்பு கொண்டு உடனடியாக கடற்படையினுடைய உதவியோடு மட்டக்களப்பு மாவட்டத்திலே சட்டவிரோதமான லைட்கோ சுருக்குகளை நீங்கள் நிறுத்தி மீனவருடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக உங்களிடத்திலே நாங்கள் தாழ்மையான வேண்டுகோள் ஒன்றை விடுக்கின்றோம். இன்றைய ஊடக சந்திப்பானது மட்டக்களப்பு மாவட்டத்திலே லைட்கோஸ் என்னும் சட்டவிரோத சுருப்பு சம்பந்தமாக இதனால் பெரிதும் பாதிக்கப்படுகின்றார்கள் கீரி தொழிலாளிகள். கீரி வலையை வைத்து அன்றாடம் கீரி தொழில் செய்பவர்கள் இதனால் மிகவும் பாதிக்கப்படுகின்றார்கள். அதனால் முன்னாள் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மகா சம்மேளன தலைவரும் இந்நாள் கிழக்கு மாகாண தொழிற்சங்க மீனவர் தொழிற்சங்கத்தினுடைய தலைவருமாகிய நற்குணம் பத்மநாதன் என்பவர் எங்களுடைய கேட்டுக்கொள்வதற்கு இணங்க இந்த லைட்கோஸ் சட்டவிரோத சுருக்கு சம்பந்தமாக ஒரு தெளிவுபடுத்தலையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஒரு வேண்டுகோளையும் விடுக்கும்படி அவர் எங்களிடத்திலே கேட்டுக்கொள்வதற்கு இணங்க இந்த ஊடக மாநாட்டை நாங்கள் கூட்டியிருக்கின்றோம். அதனால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பூனச்சி முனை தொடக்கம் பெரிய நீலாவணை வரைக்கும் 47 சட்டவிரோத லைட்கோஸ் வலைகளை வைத்து சட்டவிரோதமான முறையிலே கீரி தொழிலிலே ஈடுபடுகின்றார்கள். இவர்கள் செட்டிவாளையம், தேத்தாத்தீவு, மாங்காடு, பூனச்சி முனை, காத்தாங்குடி, களுவாஞ்சிக்குடி, பெரிய நீலாவணை தொடக்கமாக 47 சுருக்குகளை வைத்து மீன் இறங்கி வருகின்ற வழிகளிலே இந்த கீரிகளை வளைத்து சுருக்கினால் இழுத்து ஒரு போட்டுக்கு 1000-900 கிலோ என்று சொல்லி இரவு வேளையிலே எடுத்து வந்து அதை அறாவிலைக்கு இரவு வேளையிலே 900-1000 கிலோ ஒரு போட்டுக்கு வருவதனால் அறாவிலைக்கு இந்த கீரி மீன்களை விற்கின்றார்கள். ஒரு போட் 1000 கிலோ மீனை கொண்டு வந்து அறாவிலைக்கு விற்கும் போதும் இதனால் பாதிக்கப்படுகின்றது மீனவர்கள் தான். மட்டக்களப்பு மாவட்டத்திலே கரையோர பிரதேசங்களை எடுத்துக்கொண்டால் கல்லடி தொடக்கம் சித்தாண்டி வரைக்கும் எந்த விதமான சட்டவிரோத சுருக்குகளோ லைட்கோஸ் வலைகளோ யாரும் பாவிப்பதில்லை. பூனச்சி முனை தொடக்கம் பெரிய நீலாவணை வரைக்கும் 47 சட்டவிரோத சுருக்குகள் இருக்கின்றன. தேத்தாத்தீவு, செட்டிவாளையம், மாங்காடு கடற்கரை பிரதேசத்திலே இரவு வேளையிலே 9 மணி 10 மணி அளவிலே ஒரு போட்டுக்கு 1000 கிலோ 900 கிலோ என்ற அடிப்படையிலே கீரி வருகின்றது. இது மிகவும் குறைந்த விலையில் தான் அவர்கள் விற்கிறார்கள். ஒரு கிலோ 300 ரூபாய் 350 ரூபாய்க்கு விற்கின்றார்கள். இங்கு பல ஆண்டுகளாக தங்களுடைய கீரி வலையையும் போட்டையும் நம்பி தொழில் செய்கிறவர்களுக்கு 2 கிலோ கீரி கூட இவர்களால் குடிக்க முடிவதில்லை. இந்த சட்டவிரோத சுருக்கு சம்பந்தமாக எங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற தகவலை போன்றுதான் கடற்றொழில் நீரியவள திணைக்களத்தினுடைய பணிப்பாளருக்கு கிடைக்கும். சம்பந்தப்பட்ட உத்தியோகஸ்தர்கள் அந்தந்த ஏரியாவுக்கு பொறுப்பான கடற்றொழில் பரிசோதனைகளுக்கு இவ்வாறான தகவல் கிடைத்தும் இந்த லைட்கோஸ் சட்டவிரோதமான இந்த சுருக்கு வலையை நிறுத்தாமல் நீண்ட காலமாக இந்த சுருக்கு வலையை கண்டும் காணாத மாதிரி அதிகாரிகள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நற்குணம் பத்மநாதன் அவர்கள் கிழக்கு மாகாணத்தினுடைய தொழிற்சங்க தலைவர் எங்களிடத்திலே கேட்டுக்கொள்வதற்கு இணங்க இதனை ஊடகம் வாயிலாக வெளிப்படுத்தும்படியாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று எங்களிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தார். அவரும் உங்கள் ஊடக மாநாட்டுக்கு வருவதாக என்னிடத்தில் கூறியிருந்தார். தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவர் வரவில்லை. அவர் எங்களிடத்திலே பாதுகாப்பு படையினுடைய ஒத்துழைப்பை தனக்கு பெற்றுத்தரும்படியாகவும் அந்த சட்டவிரோத சுருக்குகளை தாங்கள் பிடிப்பதற்கு பாதுகாப்பு படையினுடைய ஒத்துழைப்பை தனக்கு பெற்றுத்தரும்படியாகவும் விசேட அதிரடி படையினரை தனக்கு பெற்றுத்தரும்படியாகவும் தன்னுடைய இயந்திர படைகளை சென்று விசேட அதிரடி படையின் ஊடாக அந்த சட்டவிரோத சுருக்குகளை பிடிப்பதற்கான ஏற்பாடு செய்து தரும்படியாக கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய கடற்றொழில் நீரியவள திணைக்களத்தினுடைய உதவி பணிப்பாளர் ஸ்ரீரஞ்சன் அவர்களிடத்திலும்
அதற்கு பொறுப்பான அந்தந்த பிரதேசத்தினுடைய கடற்றொழில் பரிசோதனை நாங்கள் வினயமாய் வேண்டிக் கொள்வது யாதெனில், இந்த மட்டக்களப்பு மாவட்டம் மீன்பாடும் தேனாடாம் என்று பெயர் பெற்ற மாவட்டம் இன்று கீரி வலை ஒரு கிலோ கீரியை கூட பிடிக்க முடியாமல் மிகவும் துன்பப்படுகின்றார்கள். இந்த சட்டவிரோதமான சுருக்கு வலையை செய்கிறவர்கள் மாடிக்கு மேல் மாடி கட்டி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 50 பேருக்கு இதனால் உழைப்பு என்று சொன்னால் 500 பேர் இந்த கீரி சட்டவிரோதமான சுருக்கு வலையினால் பாதிக்கப்படுகின்றார்கள். மிகவும் பின்தங்கப்பட்டு இருக்கின்றது இந்த மீன்பிடி தொழில். மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த சட்டவிரோதமான சுருக்கு தொழிலை நிறுத்தாவிட்டால் எதிர்காலத்தில் மீனவர்களால் கடலுக்கு சென்று எந்த மீன்களையும் பிடிக்க முடியாமல் போய்விடும். ஆதலால் தயவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதிலே கூடிய கவனம் செலுத்தி இந்த சட்டவிரோதமான லைட் கோஸ் இதுகளை நிறுத்துவதற்கு நீங்கள் கூடிய அக்கறை செலுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மீன்பாடாம் தேனாடாம் மட்டுமா நகரிலே இன்று கீரி 1 கிலோ வாங்குவதற்கு கூட மக்கள் மீனவர்களிடத்திலே மீன் இல்லை. இரவு வேளையிலே கடவுளுக்கு செல்கின்றார்கள். எரிபொருள் விலை அதிகரித்திருக்கின்றது. விடிந்தால் அவர்களுக்கு 1 கிலோ கீரி இதனும் கிடைப்பதில்லை. காரணம் என்னவென்றால், இறங்கி வருகின்ற வழிகளிலேயே லைட் கோஸை வைத்து அவர்கள் சட்டவிதமாக கீரிகளை சுருக்குகின்றார்கள். ஒரு போட்டுக்கு 1000 கிலோ என்றால் ஒரு நாளைக்கு 10 போட் போனால் 10,000 கிலோ கீரி சுருக்கப்படுகின்றது. அப்ப இந்த மீன் வளம் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய கடல் வளங்கள் அழிக்கப்படுகின்றது. இதனால் மீனவர்களுக்கு பெரிதும் பாதிப்பு. தயவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த லைட் கோஸ் சட்டவிரோதமான சுருக்கை உடனடியாக நிறுத்துவதற்கு நீங்கள் ஆவணம் செய்யாவிட்டால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள அத்தனை கடல் வளங்களும் அழிக்கப்படும். மீனவர்கள் நிக்கதிக்கு உள்ளாகுவார்கள். இந்த கீரி தொழிலையே நம்பி இருக்கின்ற கீரி வலையை வைத்திருக்கின்ற ஓட்டு உரிமையாளர்கள் சின்ன கொட்டகைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சட்டவிரோதமான சுருக்குகளை செய்து ஒரு நாளைக்கு 1000 கிலோ கீரியை பிடிக்கிற நீங்கள் மாடிக்கு மேல் மாடி கட்டி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். மற்ற உங்களை போன்ற சக மீனவர்களும் உழைக்க வேண்டும் என்ற சிந்தனையை நீங்கள் கொண்டு இந்த சட்டவிரோதமான சுருக்கு தொழில்களை நீங்கள் கைவிட வேண்டும் என்று சட்டவிரோதமான சுருக்கு தொழிலிலே ஈடுபடுவதை நாங்கள் வினயமாய் கேட்டுக்கொள்வதோடு அத்தோடு விசேட அதிரடிப்படை நடத்திலும் கடற்படை இடத்திலும் நாங்கள் வினயமாய் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த தேத்தாத்தீவு, செட்டிவாளையம், மாங்காடு, களுவாஞ்சிக்குடி, காத்தாங்குடி, பூனச்சி முனை இப்படியான பிரதேசங்களில் இருக்கின்ற இந்த சட்டவிரோத சுருக்குகளை உடனடியாக நிறுத்துவதற்கு கடற்றொழில் நீரியவள திணைக்களத்தினுடைய அதிகாரிகளோடு நீங்கள் விரைந்து செயற்பட வேண்டும். விரைந்து செயற்படாவிட்டால் மட்டக்களப்பு கிழக்கு மாகாணத்தினுடைய தொழிற்சங்க சம்மேளனத்தினுடைய தலைவரினுடைய தலைமையிலே இந்த சட்டவிரோத சுருக்குக்கு எதிராக மீனவர்கள் பெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை செய்வதற்கு இருக்கிறார்கள். ஆதலால் தயவு செய்து இந்த பூனச்சி முனை தொடக்கம் பெரிய நிலாவண வரைக்குமான சட்டவிரோத சுருக்கு 47 சுருக்கள் இருக்கின்றன. எல்லாரும் கடலிலே தான் இந்த வலைகளை ஒரு 10 பாக இடத்திலே EPS மார்க்கிலே இறக்கி வைத்திருக்கிறார்கள். இது அனைவரும் தெரிந்த விடயம். இது கடற்றொழில் நீரியவள கூட்டுத்தாபனத்தினுடைய கடற்றொழில் நீரியவள திணைக்களத்தினுடைய அதிகாரிகளுக்கும் இது சம்பந்தமாக தெரியும். அவர்களும் திருகோணமலையில் இருக்கின்ற கடற்படை தளத்துக்கு இது சம்பந்தமாக சட்டவிரோத லைட் கோஸை நிறுத்தும்படி அவர்களும் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். ஆதலால் இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் பாதுகாப்பு படையினரும் கூடிய கவனம் செலுத்தி இந்த கடலிலே நடக்கின்ற சட்டவிரோத செயற்பாடுகள் டைனமைட் அடித்தல் மற்றும் ஆழ்கடலிலே இந்த லைட்கோ சுருக்குகளை நிறுத்தி மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தினுடைய நலன்களிலே நீங்கள் கருத்தில் கொண்டு மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக நீங்கள் இந்த சட்டவிரோதமான சுருக்கு தொழிலை உடனடியாக நிறுத்தி மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட கடற்றொழில் நீதிவள திணைக்களத்தினுடைய அத்தனை அதிகாரிகளிடத்திலும் கடற்படையினத்திலும் விசேட அதிரடிப்படையினரிடத்திலும் நாங்கள் வேண்டுகோள் ஒன்றை விடுக்கின்றோம். கூடிய கவனம் செலுத்தி இந்த சட்டவிரோதமான சுருக்குகளை நிறுத்தி மீனவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றும் மட்டக்களப்பு கடல் வளங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றும் உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன்.